அலைன்ஸ்ல இருந்து டிஎம்கே வெளியே வர்றதுங்கிறது வந்து காங்கிரஸ்க்கு பெரிய செட்பேக் தானே. இப்ப கண்டிப்பா தேசியத்தால மத்த கட்சியை சேர்ந்தவங்க டிஎம்கே வெளியே போனதுக்கு பெரிய அதிருப்தியை தெரிவிச்சிருக்காங்க. ஆமா, அகிலேஷ்லாம் அப்படிதான் பேசுறாங்க. ஆக்சுவலா காங்கிரஸ் வந்து மாநில கட்சிகளை வந்து டீல் பண்ற விஷயம் சரியில்லைன்றது அவங்களுடைய பாயிண்டா இருக்கு. ஆக்சுவலா அதுவும் மோடியை எதிர்க்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தையோ அல்லது திருவண்ணாமலையோ அல்லது லெப்ட் கம்யூனிஸ்டுகளையோ நீங்க வந்து வீக் பண்ணக்கூடாது, இல்ல பலவீனப்படுத்தக்கூடாது. மினிஸ்டர் பதவிக்கு வேலை போயிட்டீங்கிற அளவுக்கு நான் சொல்றேன், வேலை போயிட்டீங்கன்றதோட ஒரு அரசியல் ரீதியா காங்கிரஸுக்கு ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சின்னு கூட வச்சுக்கோங்க. நான் அது கூட மறுக்கல. ஆனால் பாயிண்ட் என்னன்னா வந்து நீங்க மோடியை எதிர்க்கிற திமுகவை நீங்க வந்து இந்தியா கூட்டணியிலேருந்து வெளியில் நகர்த்துறீங்கல்ல. நீங்க தமிழ்நாட்டில் உங்க வளர்ச்சியை பார்க்கும்போது ஆல் இண்டியா லெவலில் உங்களுக்கு பக்கபலமா இருக்கிற திமுக 22 எம்பிக்களை லோக்சபாலையும் 10 எம்பிக்களை ராஜ்யசபாலையும் வச்சிருக்க திமுகவுடைய உதவி கண்டிப்பா இந்தியா கூட்டணிக்கு தேவைப்படும். ஆக்சுவலா அப்போ அதை பொருட்படுத்தாம நீங்க ஒண்ணுமே இல்லாத விஜய் டெல்லியில எந்த விதமான ஓல்டும் இல்லாத விஜய் தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்குறாரு, நீங்க இங்க வந்து சேர்ந்துட்டீங்க. அப்போ நீங்க வந்து ஏதாவது ஒண்ணுத்துக்கு தான் ஆசைப்படணும். அதாவது எல்லாத்துக்கும் ஆசைப்படாது. டெல்லியில பவரா இருக்கணும்னா ஸ்டேட்ல வீக்கா இருக்கதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆமா, இல்ல நீங்க ஸ்டேட்ல நான் வளர விரும்புறேன்னா வளர்ந்துக்கோங்க. டெல்லியில நீங்க திமுக பத்தி கவலைப்படாதீங்க. திமுக என்னவோ பண்ணிட்டு போறான், பாஜக ஆதரிக்கிறாரோ இல்ல சும்மா இண்டிபெண்டா இருக்காங்களோ இல்ல ஒண்ணுமே பண்ணாத இருக்காங்களோ இல்ல தைரியமா பாஜக எதிர்க்கிறாங்களோ அவங்க பாலிடிக்ஸ் அவங்க பார்த்துட்டு போறாங்க. நீங்க உங்க பாலிடிக்ஸை பாத்துக்கிறீங்கல்ல. மாநிலத்தில் காங்கிரஸுக்கு வளர்ச்சி நீங்க வேணும்னு நினைக்கிறீங்களா? சரி, நீங்க பண்ணிட்டு போங்க. ஆனா உங்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, லெஃப்ட் ஃப்ரண்ட்டை வந்து நீங்க பாஜகவோட கனெக்ட் பண்ணி பேசுறீங்கல்ல, அது தப்பு இல்ல. அது அவன் பிஜேபியை எதிர்க்கிறான் கடுமையா. ராகுல் காந்தி வந்து அப்படி பேசுறாரு. அப்போ லெஃப்ட் ஃப்ரண்ட் வந்து மாநில அளவில் வந்து காங்கிரஸ் எதிர்த்தா கூட அகில இந்திய அளவில் வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கிறது வந்து அவங்க அதெல்லாம் பார்த்து தான் என்ன நினைக்கிறாங்க. அப்போ நம்ம திமுகவோட அதே மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணலாம். லோக்கலில் திமுகவோட எதிர்ப்பாக இருந்தால் கூட ஆல் இண்டியா லெவலில் திமுக இந்தியா கூட்டணியில் இருக்கிறது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு காங்கிரஸ் பார்க்குறாங்க. ஆனால் திமுக என்ன நினைக்கிறாங்க, எனக்கு அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்லாம் எனக்கு ஒத்து வராதுப்பா, அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். ஒன்று இருந்தால் இங்கேயும் இருப்போம் அங்கேயும் இருப்போம், இல்லாட்டி எங்களை கைட்டி விட்டு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு வந்து அவங்க இருக்காங்க. ஏன்னா கையில் 22 எம்பி வச்சுருக்காங்க சார், 10 ராஜ்யசபா வச்சுருக்காங்க. அதை வச்சுட்டு அவங்க ஒரு ப்ளே பண்ணுவாங்கல்ல. அவங்க இதுவரையும் உங்களுக்கு ஆதரவாக ப்ளே பண்ணாங்க. லோக்சபா முன்னாடி நீங்கள் கையாட்டும் போதெல்லாம் அவங்களும் கையாட்டினாங்க. உட்காந்து பண்ண அவங்களும் ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருந்தாங்க, பவராக இருந்தாங்க. இப்போ அவங்க இடத்தையே மாற்றுங்கன்ட்டாங்க, உள்ள உட்கார இடத்தையே மாற்றுங்கன்ட்டாங்க. அப்போ நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. காங்கிரஸ் தான் டிசைட் பண்ணணும். காங்கிரஸ் உங்களுக்கு தமிழ்நாட்டில் உங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு, நாங்கள் அதில் தாங்க இருப்போம், எங்களுக்கு பெரிய விஷயம் கிடச்சிருக்காங்க, 60 வருஷம் கழிச்சு நாங்கள் அங்கே தான் போவோம்னா போய்க்கோங்க, நீங்கள் போய்க்கோங்க, எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை. நாங்கள் எங்கள் பாலிடிக்ஸை நாங்கள் பார்த்துக்குறோம். நாங்கள் என்ன பாலிடிக்ஸ் பண்ணணும், மோடி எப்படி எதிர்க்கணுமோ எப்படி எதிர்த்துக்கிறோம், இல்லை எதிர்க்காத இருக்கோமோ அதுவும் நாங்கள் பார்த்துக்கிறோம். இல்லை நாங்கள் தாவேக்காவும் எதிர்க்கிறோம், மோடி எதிர்க்கிறோம், ரெண்டுத்தையும் எதிர்க்கிறோம், ஏதோ ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிக்கிறோம், நீங்கள் எங்களை கண்டுக்காதீங்க, விட்டுருங்க அப்படின்றது தான் திமுகவுடைய பார்வையாக இருக்குது. இப்போ தற்சமயத்துக்கு ஏன்னா அந்த திமுக கேடர் எல்லாமே காங்கிரஸ் மேலே கோபமாக இருக்காங்க. ஏன்னா அந்த தேர்தலை நோக்கி போகும்போது 26 தேர்தலை நோக்கி போகும்போது கூட்டணியை வந்து டேமேஜ் பண்ணதே காங்கிரஸ். கெமிஸ்ட்ரியை பிரேக் பண்ணது அவங்க தான். அதுதான் முதல்ல தவறான ஒரு கூட்டணியை பற்றிய பார்வையை மக்கள்கிட்ட கொடுத்தது ஆக்சுவலா. அப்போ இந்த கூட்டணி ஆடி போச்சு. அதுக்கப்புறம் திருமாவளவன் போன்றவர்கள், சிபிஎம் போன்றவர்கள்லாம் எப்படி திமுக அவங்களை டீல் பண்ண விதம் சரியில்லை அப்படின்றது ஒரு புகை இருந்தால் கூட கூட்டணி இமேஜை முதல்ல உடைக்க ஆரம்பிச்சது காங்கிரஸ் ஆக்சுவலா. அதை வந்து அவங்க சைலண்டாக கூட அதிகாரத்தில் பங்கு அதெல்லாம் பேசியிருக்கலாம், அதிக இடங்கள்லாம் பேசியிருக்கலாம். ஆனால் வெளிப்படையாக பேசி மாணிக் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்திலாம் வெளிப்படையாக ராகுல் காந்தி அவரை என்கரேஜ் பண்ணார். அவங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணி பேசிட்டு அவருக்கு வந்து திமுக கூட்டணியிலேருந்து வெளில வரணுன்ற ஒரு முடிவோடு தான் அவங்க இருந்தாங்க. அதில் வந்து சோனியா காந்தி உள்ளே வந்ததுனால ஸ்டாலின் என்ன பண்ணார், காங்கிரஸை விட்டால் இந்த வாட்டி ரொம்ப டேஞ்சராக போயிடும், சிறுபான்மையோர் ஓட்டு போயிடும், கிடைக்காது, எப்படியாவது அவங்கள வந்து சேர்த்து வச்சுக்கணும்னு சேர்த்து வச்சுட்டார். ஆனால் என்னன்னா அவங்கள சேர்த்து வச்சுட்டு கூட சிறுபான்மையோர் ஓட்டு வரலன்றதான் உண்மை. ஏன்னா காங்கிரஸ் ஓட்டு வரல. ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடியே காங்கிரஸ் வந்து திமுகவில் ஒரு காலையும் தவேக்கால ஒரு காலையும் வச்சிருந்தாங்க. 2 பக்கமும் அந்த காலை வச்சிருந்தாங்க. கரெக்டாக தேர்தலுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க. அது ஓடி போனதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க. என்னன்னா வந்து பாஜக ஆதரவுல வந்து ஆட்சி அமைக்க பார்த்தாங்க அதிமுக, அதுக்கு திமுக சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னு ஒரு காரணத்தை சொன்னாங்க. அது உண்மை இல்லை, அது ஒரு காரணமா இருக்கலாம். இவங்க அதுக்கு முன்னாடியே போன மைண்ட் செட்ல வந்துட்டாங்க. அது ஒரு காரணமா அமைஞ்சு போச்சுன்றதுதான் அதுதான் அடிப்படையான விஷயம் ஆக்சுவலா வந்து. ஸோ அதனால வந்து காங்கிரஸுக்கும் திமுகவுக்குமான உறவு தற்சமயத்துக்கு வந்து அது உடைந்த கண்ணாடியா இருக்கு. அது ஒட்டுவதற்கான வாய்ப்புக்கு அது எப்படி ஓட்டணும்னு தெரியாது. அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஃபெவிகால் வரணுமா தெரியாது. அதுக்கு இட் மே டேக்ஸ் மந்த்ஸ் டுகெதர். ஒருவேளை தாவேக்காவுக்கும் காங்கிரஸுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்து அந்த மாதிரி ஏதாவது வந்தாலும் இதுல தாவேக்கா வந்து பாஜகவோட நெருக்கமா போற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது நடந்து காங்கிரஸ் அதில் கோவப்பட்டு வெளில வந்த மாதிரி அந்த மாதிரி ஏதாவது நடந்தாலும், ஏன்னா பாலிடிக்ஸ்ல எனிதிங் மே ஹேப்பன். இது இப்படிதான் போகும்னு சொல்ல முடியாது.
நீங்கள் லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் போனாலும் போவாங்க, சொல்ல முடியாது. அதனால் நம்ம வந்து அதெல்லாம் எப்படி போகும்னு சொல்ல முடியாது. அதனால் தற்சமயத்துக்கு காங்கிரஸை விட்டு வெளியில் விலகி நிற்கிறதுன்றது திமுகவுடைய பாயிண்ட்டாக இருக்குது. அதே சமயம் தாவேகாவும் காங்கிரஸோட ரொம்ப க்ளோஸாக போகிறதுக்கான இதில் இல்லை, மூடில் இல்லை அவங்க. ஏன்னா அவங்களுக்கும் வந்து பிஜேபி நம்மளை எப்படி டீல் பண்ணுவானோன்னு ஒரு விஷயம் இருக்குது. அதனால் அவங்களும் ரொம்ப எதிர்க்காமல் காங்கிரஸோட ரொம்பவும் நெருக்கம் காட்டாமல் அப்படியே ஒரு மாதிரி தாமரை இலை தண்ணீர் மாதிரி போகணுன்னு அவங்களும் இருக்க நினைக்கிறாங்க ஆக்சுவலாக. அதுதான். ஆனால் அதே சமயம் டெல்லிக்கு போயிட்டு நீங்கள் வந்து சோனியாவையோ ராகுலையோ பார்க்காத வந்தீங்கன்னா அது வந்து வேற மாதிரி ஒரு இது. ஏற்கனவே போன தடவை பார்க்காத வந்தது ஒரு பிரச்சனையை கிளப்பியதுனால இந்த தடவை பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு அவங்க ஆளாயிருக்காங்க ஆக்சுவலாக. அதனால வந்து பார்க்க வேண்டிய கட்டாயம் இருந்துதான் உண்மை. இது பார்க்காத வந்தால் அது வேற மாதிரி போகும்ட்டு பார்த்துட்டு வந்திருக்காரு, அவ்வளோதான். சார் இப்போ நேற்று அவர் காங்கிரஸை மட்டும் போய் பார்க்கல, சிபிஐ லீடர்ஸையும் போய் பார்த்தாரு. இன்னைக்கு காலையில் வந்து சிபிஐ வந்து திமுக கூட்டணியில் இல்லைன்ட்டு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணியில் திமுக வந்து அதோட மேஜர் அலைன்ஸ் எல்லாத்தையுமே லூஸ் பண்ணிட்டாங்களா, டிஎம்கே ஐசோலேட் ஆயிடுச்சுன்னு புரிஞ்சுக்கலாம்? ஆமாம், ஆல்மோஸ்ட் திமுக ஐசோலேட் ஆயிடுது. லட்சமயத்துக்கு தேமுதிக கூட அவங்க கூட இருக்கான்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியல. அவங்களும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்க கிரெடிபிளான அலைன்ஸும் கிடையாது. அவங்க கடைசி நேரத்தில் வந்து சேர்ந்தாங்க. அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து ஸ்டாலின் அதை எடுத்து வந்து 10 சீட்டை கொடுத்தாரு. அதுவே மற்ற கட்சிகளுக்கும் வெறுப்பாயிட்டு ஆக்சுவலாக. அதுவும் ஒன்றும் பெரிய அளவுக்கு உதவி பண்ண வரையும் தெரியல ஆக்சுவலாக. எல்லாமே ஒரு திமுக பொறுத்த மட்டும் வந்து இந்த எலெக்ஷனை வந்து அவங்க என்ன நினச்சி வந்தாங்க, நம்மளுடைய சாதனைகள் நமக்கு ஓட்டு வாங்கி கொடுக்கணும்னு நினச்சாங்க. எஸ்ஐஆரில் நம்ம ஆட்கள் நல்லா வேலை செஞ்சுருக்காங்க, இண்டிவிஜுவலாக அப்ரோச் பண்ணியிருக்காங்க, அது ஓட்டு வாங்கி கொடுக்கணும்னு நினச்சாங்க. எல்லாமே வந்து இந்த காங்கிரஸ் பண்ண கலாட்டா, தேமுதிக உள்ள வந்தபோது மற்ற கட்சிகளுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் கீழே ஜெல்லாகவே இல்லை. அந்த கூட்டணி வந்து கீழே ஜெல்லாகவே இல்லை. ஒரு மூடு செட் ஆகிடுது. தாவேகாவுக்கு வந்து மக்கள் ஓட்டு போட போகிறாங்கன்னு ஒரு மூடு செட் ஆனோடனே இந்த கூட்டணி கட்சிகளும் வந்து சரியா வேலை செய்யலை. அதனால வந்து ஈவன் கூட்டணி கட்சிகள் மத்தியிலேயே தேர்தல் இருக்கிறது என்னவா இருந்ததுன்னா வந்து திமுக கூட்டணி பெரிய அளவுக்கு வெற்றி பெறாது, நம்ம எதுக்கு வேலை செய்யணுன்ற மாதிரி தான் அவங்க இருந்தாங்க ஆக்சுவலாக. அதனால வந்து திமுகவை பொறுத்த மட்டும் இந்த எலெக்ஷனை வந்து அவங்க அந்த அப்ரோச், அணுகுமுறை, அவங்க நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. அப்புறம் கூட்டணி கட்சிகள்லாம் போயிட்டாங்க. தேர்தலுக்கு முன்னாடி ஒரு சீட்டை வந்து ராஜ்யசபா சீட்டை காங்கிரஸுக்கு தார வாத்தாங்க. தேர்தலுக்கு முன்னாடி ஒரு சீட்டை தேமுதிகவுக்கு ராஜ்யசபா தார வாத்தாங்க. அதுக்கு முன்னாடி கமலுக்கு ஒரு சீட்டை தார வாத்தாங்க. 3 சீட்டு போச்சு. இப்போ 3 சீட்டு போனது வந்து அவங்களுக்கு பெரிய இழப்பு இல்லை. அது 3 ராஜ்யசபா சீட்டுங்க. அதை இப்போ இழந்துட்டு உட்காந்துருக்காங்க திமுக ஆக்சுவலாக. இப்போ அது வந்து காங்கிரஸுக்கு போனது. காங்கிரஸ் தேர்தலுக்கு அப்புறமும் ஒன்று வாங்கிட்டாங்க பாருங்க. இங்கே அவங்களுக்கு அதிர்ஷ்டம் சுக்கரதசை அடிக்குது காங்கிரஸுக்கு ஆக்சுவலாக. இப்போ அது திமுக கோச்சினாலும் பரவாயில்லன்னு அவங்க எல்லா விதமான விஷயங்களையும் அனுபவிக்கிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு வாய்ப்பு இது மாதிரிலாம் கிடச்சிருக்கிறது பெரிய விஷயம். அது அவங்க வந்து பெருசாக நினைக்கிறாங்க. அதை ஆனால் அவங்க பெருசாக நினைக்கலாம், திமுக அதை பெருசாக நினைக்கல. திமுக என்ன நினைக்குது, நீங்கள் துரோகம் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னு நினைக்குது. அதனால் உங்களோட இனிமேல் ஒட்டும் கிடையாது. இனிமேல்னா என்ன அர்த்தம், இன்னும் என்ன எத்தனை மாதங்கள்லாம் தெரியாது. அரசியலில் எப்படி வேணால் மாறலாம். 78 வந்து இந்திரா காந்தி மீது கொலை முயற்சி திமுக மேலே பழி போட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நினச்சாங்க, இந்திரா காந்தியும் திமுகவும் எந்த வாழ்க்கையில் இனிமேல் அவங்க சேரவே மாட்டாங்கன்னு நினச்சாங்க. 80 என்னாச்சு, நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னாங்க திமுக. அப்புறம் 83 வரையும் எப்படியோ ஓடி இருந்தது. 83 திடீர்னு டக்குன்னு திரும்பமாகி அதிமுகவோட காங்கிரஸ் போக ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ ஒரு எலெக்ஷனில் வந்து காங்கிரஸ் வந்து ஆதரிச்சார் எம்ஜிஆர். அதுலேருந்து அப்படி போயிடுது கதை. திருப்பத்தூர் எலெக்ஷனில் அப்படி போயிடுது கடைசியில். ஸோ அதனால் அரசியலில் வந்து தற்சமயத்துக்கு காங்கிரஸ் வர வேண்டாம், நம்ம பக்கத்தில் வேண்டாம், அவங்களுக்கும் நமக்கு எந்த தொடர்பும் கிடையாதுன்ற லெவலில் தான் திமுக இருக்காங்க. அப்போது இந்த 3 வருஷத்து திமுக எப்படி கடத்த போறாங்கன்ற ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குல்ல. இனிமேல் அப்போ அதான் திமுகவோட அரசியல் எப்படி இருக்கும்? பிஜேபியை எதிர்க்கிறதே மெயின் அரசியலா பண்ணிட்டு இருந்தாங்க. இனிமேல் விஜயை எதிர்க்கணும். ஆனா அலைன்ஸ் பார்ட்னர்ஸ் ஃபுல்லாக அங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்களால எப்படி அரசியல் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா ஒரு பக்கம் வந்து விஜய் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி மேலே கேஸ் போடுறதுக்கெல்லாம் அனுமதியெல்லாம் கொடுக்குறாங்க. எல்லா விதமான என்ஃபோர்ஸ்மெண்ட் என்னென்ன கேட்குதோ அதெல்லாம் வசதி பண்ணி கொடுப்பாங்க. அவங்களுக்கு என்னென்ன திமுக தான் சொல்லிட்டார்ல விஜய், போட்டி யாருக்கு, திமுக. இன்னும் தேர்தலுக்கு அப்புறமா அதுதான் அள்ளுச்சீலாம் கிடையாது. இங்கே அள்ளுச்சீலுக்குலாம் வேலை கிடையாதுன்றாரு அவர். அப்போ திமுக இன்னும் எதிரியாக தான் நினைக்கிறாரு ஆக்சுவலாக. அப்போ அதை ஒழிக்கிறதுன்றதை விட அங்கே அந்த பிரமுகர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் கொடுக்க முடியுமோ, திமுக ஆட்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுப்பார். இவர் ஒரு பக்கம் கொடுப்பார், ஒரு பக்கம் சென்ட்ரலும் கொடுப்பாங்க வச்சுக்கோங்க. இதுக்கு நடுவில் இவங்க பாலிடிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ இவங்க நடுவில் பாலிடிக்ஸ் பண்ணுறதுனா பேலன்ஸ் பண்ணி பண்ணணும். மாநில அரசை எதிர்க்கணும், மத்திய அரசையும் பல விஷயங்களை தமிழ்நாட்டுக்கு விரோதமான விஷயங்கள் எதிர்க்கணும். மறுசீரமைப்பு போன்ற விஷயங்களை போன வாட்டியே எதிர்த்து தான் திமுக ஓட்டு போட்டாங்க. இந்த வாட்டி அந்த திமுக வச்சிருக்க 22 முக்கியமான விஷயம். இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் உடஞ்சி போச்சு. மோடிக்கு எதிரான ஒரு முக்கியமான எதிரி வந்து பிளவுபட்டு போயிருக்காங்க, எதிர்ப்பு பிளவுபட்டு போயிருக்கு. அவங்களும் பலவீனமாயிட்டாங்க. அப்போ பலவீனமாகும்போது மோடியோடைய கை ஸ்ட்ராங்காகுது. மோடியோட கை ஸ்ட்ராங்காகிற சூழலில் திமுகவும் இந்தியா கூட்டணி விட்டு வெளில நிற்குது.
அப்போ இந்தியா கூட்டணி பலவீனமாயிருக்குன்னு அர்த்தம் ஆக்சுவலா. இப்போ இந்தியா கூட்டணி பலவீனமாயிருக்குன்னா அதுக்கு காரணம் மாநில அளவில் நீங்க எடுத்த பாலிடிக்ஸ், காங்கிரஸ் எடுத்த பாலிடிக்ஸ் இந்தியா கூட்டணியை பலவீனமாக்கியிருக்கு. அப்போ எப்படி நீங்க இந்த 29ல எப்படி நீங்க ஃபைட் பண்ண போறீங்க அப்படின்ற பாயிண்ட் இருக்குல்ல. அது போகும்போது அப்போ வெளியே வந்தா காங்கிரஸ்க்கு தான் பெரிய சிக்கல். ஆமா. அப்போ காங்கிரஸ் ஆனா வந்து இந்தியா கூட்டணியை பலப்படுத்துறதுல முக்கியமான பொறுப்பு காங்கிரஸுக்கு தான் இருக்கு. ஏன்னா அதுதான் நேஷனல் லெவல்ல இருக்கிற ஒரு கட்சியா இருக்கு, பெரிய கட்சியா இருக்கு. நாளைக்கு ஒரு ஆட்சியில் வரக்கூடிய வாய்ப்பு, பெரிய பங்கு வகிக்கக்கூடிய கட்சி அதுவாக தான் இருக்கு. அப்போ நீங்க ரீஜனல் லெவலில் இருக்கிற கட்சிகள் எல்லாம் அரவணைத்து கொண்டு போய் மோடிக்கு ஒரு சேலஞ்சு கொடுக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் ரீஜனல் லெவலில் உங்கள் கட்சியை வளர்க்குறதுக்கு சில விஷயங்கள் பண்ணும்போது மாநில கட்சிகளை பகச்சிக்கிறீங்க. அப்போ நீங்கள் ஆல் இண்டியா லெவலில் உங்களுக்கு வாய்ப்புகள் எப்படி கிடைக்கும்? ஆல் இண்டியா லெவலில் உங்களுக்கு கிடைக்கிறதான வாய்ப்புகள் ரொம்ப குறைஞ்சி போயிடும்ல. அதனால் இதை எப்படி நீங்கள் டேக்கிள் பண்ணுறது காங்கிரஸ் கையில் தான் இருக்குது. காங்கிரஸ் தான் வந்து மோடி எதிர்ப்பு அகில இந்திய அளவில் கட்டமைக்கிறதுல அவங்களுக்கு தான் முக்கியமான பங்கு இருக்குது. அப்போ எப்படி பண்ண போகிறாங்க? மாநில கட்சிகளோட கூட்டணி இது இல்லாமல், ஒத்துழைப்பு இல்லாமல் அவங்க அதை பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்போ எப்படி பண்ண போகிறாங்க? திமுக விட்டாங்க, திரிணாமுல் வீக்காக போச்சு, மற்றதெல்லாம் பெரிய அளவுக்குலாம் இருக்கிற மாதிரி தெரியல. அகிலேஷ் மட்டுமே ஒரு 37 எம்பிக்களோட இருக்கார் அவர். ஸோ மற்றவங்கலாம் பெரிய அளவுக்கு இருந்த மாதிரி தெரியல. அப்போது லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் அவங்களோட ஸ்ட்ரென்த் ஏறிட்டே இருக்குது. மோடியோட ஸ்ட்ரென்த் ஏறிட்டே இருக்குது. அப்போ எல்லா மசோதாவும் இவங்க கொண்டு வந்து பாஸ் பண்ணுவாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது திமுக முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுமா இல்லையாங்க? அது 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 ஜஸ்ட் வெளிநடப்பு பண்ணாலே கதை முடியும். 22 பேர் வெளிநடப்பு பண்ணாலோ, அங்கே 10 பேர் வெளிநடப்பு பண்ணாலே சர்ச்சைக்குரிய ஒரு மசோதா, அது பாஸ் பண்ண முடியாத ஒரு மசோதா பாஸ் பண்ணிட்டாங்க. திமுக அது மாதிரிலாம் பண்ணாது நீங்கள் டேக்கன் ஃபார் கிராண்டட் எடுத்துக்கலாமா? முடியாது. ஏன்னா நீங்க வந்து இங்க மாநிலத்துல துரோகம் பண்ணிட்டு நீங்க கிளம்பிட்டீங்க வெளியில. அவங்க பாலிடிக்ஸ் அவங்க பார்க்கணும். அவங்க பார்க்கணும். அவங்க 2 தரப்புல இருந்து வர எதிர்ப்பெல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கு. அவங்களை எதிர்க்கவும் வேண்டியிருக்கு, எதிர்ப்பை சந்திக்க வேண்டியிருக்கு, ரெண்டுமே பண்ண வேண்டியிருக்கு. அப்போ அவங்க என்ன மாதிரி ரோல் எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்க ராஜா ஒரு பேட்டியில் சொல்றாரு, நாங்க மறுசீரமைப்பை நாங்க ஆதரிக்கவே மாட்டோம் அப்படின்றாரு. அதுல அன்லெஸ் சம் சேஞ்சஸ் ஆர் மேட் அப்படின்னு ஒரு லைனை கூட சேர்த்துக்கிறேன். சில மாற்றங்கள் கொண்டு வந்தா, அப்போ சில மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்றபடி கொண்டு வந்தா, எஸ் நாங்க சொன்னபடி ஒரு மாற்றம் வந்துடுச்சு, அதனால நாங்க அதை ஒத்துக்கிறோம் அப்படின்னு உங்க சொல்லலாம்ல. வாய்ப்புகள் இருக்குல்ல. அரசியல்ல வந்து சர்வை பண்ணணுங்க. இந்த சோதனையான காலகட்டத்தில் நீங்க சர்வை பண்ணணும். எடப்பாடி மாதிரி நீங்க இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு உட்காந்துருக்கூடாது. எடப்பாடிக்கு என்ன ரோல் என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. அப்ப அவர் என்ன அவரு தன்னோட கட்சியை பலப்படுத்துறதுக்கான விஷயத்தை எடுக்கிற மாதிரியே தெரியல அவர். சார், இப்போ தமிழ்நாட்டுல சென்னையில குறிப்பா நிறைய மின்வெட்டு புகார்கள் வருது. மக்கள் நேரடியா இறங்கி போராடக்கூடிய சூழல்லாம் வருது. இதுவரைக்கும் இப்படியான ஒரு சிச்சுவேஷன் இருந்தது இல்ல. ஆனா இதுக்கு திமுக தான் காரணம், ஃபியூஸை பிடுங்கிட்டாங்கிற லெவல்லையே இவங்க ஒரு மாதிரி சுருக்குறாங்களா, ரியாலிட்டியை மறைச்சிட்டு? அதை எப்படி பாக்குறீங்க அந்த இஷ்யூஸ்? சார், இந்த மாதிரியான மின்வெட்டு ஒவ்வொரு சம்மர்லையும் வந்து தான் சார் இருக்கு. ஒவ்வொரு திமுக ஆட்சி இருக்கும்போது கூட வந்து, ஆனா இந்த அளவுக்கு வரல. இவ்வளவு ஹியூஜா பார்த்து இவ்வளோ அக்யூட்டா வரல. வெளியே வந்து போராடக்கூடிய இவ்வளோ அக்யூட்டா வரல. திமுக ஆட்சியிலையும் சம்மர் சீசன் போது பீக்ல டிமாண்ட் ஏறும் உங்களுக்கு. ஏன்னா வந்து நம்மளுடைய உற்பத்தின்றது, நம்மளுடைய ஸ்டேட் லெவல்ல இருக்கிற உற்பத்தின்றது ஒரு 4000 மெகாவாட் தான். 4000 மெகாவாட் நமக்கு 21,000 மெகாவாட் தேவைன்ற அளவுக்கு வரும்போது, நம்ம மத்திய அரசு கிட்டேருந்து மத்திய அரசு தொகுப்புலேருந்து வாங்குறோம். தனிப்பட்ட நபர்கள்ட்ட, தனிப்பட்ட மின் நிலையங்கள்லேருந்து, பிரைவேட் செக்டார்லேருந்து நிறைய வாங்குறோம். விண்ட் எனர்ஜி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் எடுக்கிறோம். நம்ம எடுத்தா கூட உங்களுக்கு வந்து ஷார்ட் ஃபால் இருக்க தான் செய்யுது. இது வந்து இந்திய அளவுலேயே இந்த ஷார்ட் ஃபால் இருக்கு. கிட்டத்தட்ட வந்து எல்லா மாநிலங்கள்லையும் இந்த ஷார்ட்டேஜ் இருக்கு. எந்த மாநிலமும் மின்வெட்டுக்கு தப்பலை. ஏன்னா வந்து சமீபத்தில் ஒரு இதில் படித்தேன், 1.4 கெகாவாட் பற்றாக்குறை இருக்கு. இந்தியாவோட தேவைக்கும் உற்பத்திக்குமான இடைவெளின்றது 1.4 கெகாவாட், நாட்டு மெகாவாட்ல கெகாவாட். அப்படி இருக்கும்பொழுது எல்லா மாநிலங்கள்லையும் இந்த பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது ஆக்சுவலாக. அதனால இங்கேயும் இருக்கு. ஆனால் இங்கே என்னடான்னா, இவர் புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்காரு இல்லையா? ஸோ புதுசாக ஆட்சிக்கு வந்தபோது இந்த மின்வெட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. ஆனால் இவங்க என்ன பண்றாங்க, அக்கௌண்டபிலிட்டி இவங்க எடுத்துக்கணும். அதுக்கு இவங்க என்ன பண்றாங்க, ஏதோ திமுக ஆட்கள் தான் காரணம்னு பழைய ஆட்களே இருக்காங்க. அதாவது மின்சாரத்துறை அமைச்சிருக்கே என்னன்னு புரியல. முதல்ல திமுக மேல பழிய போட்டு பார்த்தாரு. அப்புறம் என்ன பண்ணாரு, இந்த மாதிரி பீக் அவர் டிமாண்ட் ரொம்ப அதிகமாக போச்சுன்னாரு. அதுக்கப்புறம் வந்து மெயின்டெனன்ஸ் சரியில்லை, பழைய டிரான்ஸ்ஃபார்மர் அது இதுன்னு ஒரு காரணத்தை சொன்னாங்க. அப்புறம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அங்கே கம்மியாச்சு, அப்படி ஏதோ இதில் டிஸ்ட்ரிபியூஷனில் ப்ராப்ளம் இருக்குன்னாங்க, மெயின்டெனன்ஸில் ப்ராப்ளம் இருக்குன்னாங்க, டிஸ்ட்ரிபியூஷனில் ப்ராப்ளம் இருக்காங்க, ஓவர்லோட் ஆகி டிரான்ஸ்ஃபார்மர்லாம் வெடிச்சு போச்சு அப்படின்னாங்க. ஸோ அதிக தேவை ஒரு காரணம்னாங்க. ஸோ வந்து இப்போ அந்த ஓவர்லோட் ஆகுறது, டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்ளம்லாம் ஏதாவது ஒரு ஏரியாவில் இருந்தால் பரவாயில்ல. இது அக்ராஸ் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நடக்குது. குறிப்பாக சென்னையில் எல்லா ஏரியாலையும் ரெகுலராகவே நடக்குது. இதுக்கு இவங்க சொல்ற ரீசன்லாம் வந்து சரியா? இந்த ஆட்சி இப்பதான் வந்திருக்கிறதுனால, இதுவே திமுக ஆட்சியா இருந்தா அது மக்கள் வேற மாதிரி எடுத்துட்டு இருப்பாங்க. இந்த ஆட்சி இப்பதான் வந்திருக்கிறதுனால இவங்க மேல நேரடியா குற்றஞ்சாட்டுறதுக்கு வந்து யோசிக்கிறாங்க மக்கள். ஆனா இவங்க தான் காரணம்ன்றது. ஏன்னா
என்னப்பா இப்பதான்ப்பா வந்திருக்காங்கன்ற ஒரு ஆறுதல்ல தான் அவங்க தப்பிச்சிட்டு போறாங்க. ஆக்சுவலா 1 மாசத்துல என்னப்பா இல்ல பண்ணுவாங்க? அது கூட ஓகே. 1 மாசத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஆனா திமுக தான் இத வந்து திட்டமிட்டு பண்ணுதுங்கிற மாரி ஒரு நரேட்டிவ் அது வந்து பண்றது. எஸ்கேபிசம் அது. அது திட்டமிட்டு அவங்க ஏன் சார் பண்ணணும் இத போயிட்டு? அதான் அப்படி பண்ண அவங்க முடியுமான்னு. திமுக சப்போஸ் ஆட்சியில தொடர்ந்திருந்தா கூட, அ. இந்த மாரி ஷார்டேஜ் அவங்க ஃபேஸ் பண்ண தான் செஞ்சிருப்பாங்க ஆக்சுவலா. பீக் ஹவர் டிமாண்ட்ல இருந்து 21,000 மெகாவாட் வாங்குறது சாதாரண விஷயம் கிடையாது. தமிழ்நாட்டுல உற்பத்தி இல்லாதபோது, தமிழ்நாடு வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட்டா இல்ல சார். இல்ல. ஓகே. ஷார்ட் டெர்ம்லயும், லாங் டெர்ம்லயும் மின்சாரத்த விலைக்கு வாங்குறாங்க. ம். அதுல பல டெண்டர்லாம் இவங்க ரத்து பண்ணிட்டதா கேள்விப்பட்டேன். அது உண்மையான்னு தெரியாது எக்ஸாக்ட்டா. சில டெண்டர்கள்லாம் அவங்க ரத்து பண்ணிட்டாங்க அப்படின்ற மாரி. அது மின்சாரம் வாங்குற டெண்டர் ரத்து பண்ணாங்களா இல்லையான்னு தெரியாது. அங்க முக்கியமான அதிகாரி ராதாகிருஷ்ணன் இருக்கார். அவர் ஐஏஎஸ். அவர் தான் எலக்ட்ரிசிட்டி போர்டு சேர்மனா இருக்கார். அவர் நல்ல திறமை வாய்ந்த ஒரு அதிகாரி தான். அவர் எந்த இடத்துல அவர் ஃபெயில் ஆறாருன்னு தெரியல. அவரோட நிர்வாகம் நல்லா இருக்கும்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. அவர் தான் ரொம்ப ரொம்ப 2, 3 வருஷமா இருக்காருன்னு நினைக்கிறேன். இருக்காது. அதனால அப்படி இருக்கும்போது அவர் நல்லா நிர்வகிக்கிறவர். அவர் ஏன் வந்து இந்த மாரி பிரச்சனைகள்லாம் இங்க வருது அப்படின்றது முக்கியமான விஷயம். அப்போ தாவேகா மந்திரிகள் சொல்ற மாரி அவங்க இன்னும் அந்த சிச்சுவேஷன் இன்னும் அந்த சரியாவே Understand ரீட் பண்ணல. பண்ணாம. சரியா அசர்டைன் சரியா வந்து கிரகிக்கவே இல்ல. இல்ல. சிச்சுவேஷன சரியா உள்வாங்காமயே அவங்க வந்து ஏதோ ஒண்ணு பேசணும்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா வந்து இங்க உற்பத்தி இல்ல. நம்ம விலைக்கு வாங்குறோம்ன்றது தான் அடிப்படையான விஷயம். எஸ் இங்க மின்வெட்டு இருக்குன்னு ஒத்துக்கிற அந்த மனப்பக்குவம் இவங்ககிட்ட இல்ல சார். இல்ல. ஓகே. அதாவது மின் தடைன்றாங்களே தவிர மின்வெட்டு வெட்டு. அப்படின்ற விஷயம் இருக்குல்ல. பர்பஸ்ஃபுல்லா கட் அந்த இடத்துல எஸ் பவர் இல்லங்க. தேவைக்கேற்ற உற்பத்தி இங்க இல்லங்க. அதனால நாங்க வந்து ரொட்டேஷன்ல கட் பண்ணி விட்டுன்னு இருக்கோங்கன்னு சொல்ற மனோபாவம் இங்க இந்த ஆட்சியாளர்கிட்ட இல்ல. அது வந்து அவங்களுக்கு ஒரு இதுன்னு நினைக்கிறாங்க. ஐயோ! நம்ம ஆட்சியில மின்வெட்டு அப்படின்னா வந்து மக்கள் மத்தியில தவறா போகும். நம்மள பத்தி ரொம்ப இதா நினைப்பாங்கன்னு. ஓப்பனா அவங்க சொல்றதுக்கு விரும்பல. பட் ஏதோ ஒரு விஷயத்துல மின்வெட்டு இங்க இருக்குன்னு தான் அர்த்தம். விருப்பத்திக்கும் தேவைக்குமான இடைவெளி அதிகமா இருக்கும்போது, இவர்கள் வந்து ஏதோ ஒரு காரணத்து மேல பழிய போட்டு, அது திமுக மேலயும் பழிய போட்டு, இல்ல வேற ஏதோ டிஸ்ட்ரிபியூஷன் சரியில்ல, அது டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோடு அது ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல திமுக ஆட்களே சதி பண்ணிட்டாங்கன்ற அளவுக்கு போனாங்க முதல்ல ஆக்சுவலா வந்து. இல்ல அதான் ஃபியூஸ் கட்ட புடுங்குறது இதெல்லாம் திமுக ஆள விட்டு பண்ற ரேஞ்சுக்கே ஒரு பிம்பத்த உருவாக்க அதாங்க முயற்சி அது பண்றாங்க. வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் அந்த மாதிரி தான் ஸ்ப்ரெட் சோசியல் பண்றாங்க. மீடியாலேயே இந்த மாதிரிலாம் போட்டு ரீல்ஸ்லாம் விட்டுட்டு தானே இவங்க இதுக்கு முன்னாடி இருக்காங்க. ஆமா. சோசியல் மீடியாலேயே வந்து தேர்தலுக்கு முன்னாடி என்ன மாதிரி ரீல்ஸ்லாம் விட்டாங்கன்னு பார்த்தோம். அதே ரீல்ஸை மறுபடியும் தொடர்றாங்க ஆக்சுவலா. அதாவது நீங்க வந்து ஃபேக்ட்டா ஒத்துக்கணும். அதை விட்டுட்டு நீங்க ஏதோ பழி போடணும். நீங்க தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல. 3 வயசு குழந்தையிலேருந்து 80 வயசு பாட்டி வரையும் தெருல நடக்கவே முடியலன்னு சொன்னீங்கல்ல. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றீங்க? தனி நாங்க மனித என்ன தனி மனித ஒழுங்கு, சமூக ஒழுங்குலாம் வேணும். இது ரொம்ப வருஷமா இங்க இருக்கு. இது இப்ப தான் தெரிஞ்சுதா உங்களுக்கு? ஃபேக்ட்டா ஒத்துக்கணும். தேர்தலுக்கு முன்னாடி நீங்க பண்ண அரசியல் என்ன? பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல தமிழ்நாட்டுல. ஸ்டாலின் தான் இந்த குற்றங்களுக்கெல்லாம் காரணம் தானே சொன்னீங்க. நேரடியா ஸ்டாலின் தான் காரணம்னு சொன்னீங்கல்ல. இப்ப நடக்கிற குற்றத்துக்கெல்லாம் நீங்க தான் காரணம்னு சொல்ல முடியுமா? உங்க கட்சிக்காரனே பெண்ண கடத்தின்னு போயிட்டு பாலியல் பலாத்காரம் பண்றாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இன்சிடென்ட் நடக்குது. அப்ப இதெல்லாம் வந்து நடக்கும்போது பல இடங்கள்ல பல இன்சிடென்ட் நடக்குதுங்க. வேளச்சேரியில ஒரு 60 வயசு மூதாட்டி அந்த அம்மா ரோட்ல உட்காந்துருக்காங்க. அந்த அம்மாவ இழுத்துன்னு போய் பாலியல் பலாத்காரம் பண்றாங்க. நீங்க சொன்னீங்கல்ல வயசான கிழவிகளுக்கும் ஆபத்துன்னு திமுக ஆட்சியில சொன்னீங்க. உங்க ஆட்சியில மட்டும் என்ன நடக்குது? அது நடந்துன்னு தான் இருக்கும். அந்த காலத்திலயும் எல்லா காலத்திலயும் நடக்குதுங்க. நடந்தது. சொசைட்டில குற்றம் நடந்து தாங்க இருக்கு. இந்த சிங்கப்பெண் வந்து எவ்வளோ தூரம் அத பண்ணுவாங்க, தடுப்பாங்கன்னு தெரியாது. குற்றத்த தடுக்க முடியாது. நடந்த குற்றத்துக்கு வேணா குற்றவாளிய கண்டுபிடிச்சு அத தண்டனை வாங்கி விசாரணைய வேணா குடுக்கலாம். விரைவுபடுத்த அதுதான் முடியும். அது வந்து ஏற்கனவே திமுக ஆட்சியிலேயே பண்ணிட்டாங்க. பல குற்றங்களுக்கு வந்து திமுக ஆட்சியிலேயே வந்து தண்டனைலாம் வாங்கி குடுத்துட்டாங்க. அப்ப அரசியலுக்காக நீங்க அந்த விஷயங்கள்லாம் சொன்னீங்க. இப்போ நீங்களே வந்து ஃபீல் பண்றீங்க. இது சமூக ஒழுங்கு வேணும்னு இப்ப சொல்றீங்க. அப்போ பாலிடிக்ஸ் தானே. நீங்க பண்ணது பாலிடிக்ஸ் தானே. அப்போ திமுகவும் அந்த பாலிடிக்ஸ் தான் பண்ணுவாங்க அவங்க ஆக்சுவலா. அது அந்த இப்போ நீங்க சொன்ன அது மாரி மின்சாரம் ஆகட்டும், இல்ல இந்த பெண்கள் விஷயத்திலே ஆகட்டும், விவசாயிகள் விஷயத்திலே ஆகட்டும், நீங்க என்ன சொன்னீங்க? 5 ஏக்கர் கீழ 100% தள்ளுபடினீங்க. இப்ப என்ன சொல்றீங்க? ரூ. 50,000 தான் தள்ளுபடின்றீங்க. ஒவ்வொருத்தன் ரூ. 1,50,000 ரூ. 2,00,000 கடன் வாங்கிட்டு உட்காந்துருக்கான். எல்லாம் தமிழ்நாடு முழுக்க விவசாயிகள் போராடுறான். நீங்க ஏதாவது வாய திறக்கிறீங்களா? ஏதாவது பேசுறீங்களா? ஒண்ணும் பேசலையே. கேட்டா திமுக அரசு கஜானாவே சாப்பிட்டு போச்சுன்னு அப்படி ஒரு ரீல்ஸ கிளப்பி விடுறீங்க நீங்க. இப்போ உங்க வாக்குறுதிகள்லாம் எப்ப நிறைவேற்ற போறீங்கன்னு கேட்க போறாங்க அடுத்தது. இதெல்லாம் உங்களுக்கு பல பிரச்சனைகள் இப்படிலாம் இருக்கு. அதனால இது நிர்வாக ரீதியா அப்படி இருந்தாலும் நீங்க அரசியல் ரீதியா அதனால ஆனா உங்களுக்கு அத என்ன ஒரு ஹானஸ்டா மீடியால அட்ரஸ் அட்ரஸ் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு திறமை இல்ல. எடுத்துக்கதோ அது மாதிரியான அந்த மாதிரி ஹானஸ்டா மீடியாவை அட்ரஸ் பண்ற மாதிரி தெரியல. பழி போடுற ஒரு மென்டாலிட்டி தான் அவங்களுக்கு இருக்கே தவிர, ஹானஸ்டா இதுதாங்க பிரச்சனை, இதுதான் பிரச்சனைன்னு சொல்ற லெவல்ல அவங்க இல்ல ஆக்சுவலா. சொன்னா வந்து தங்களுடைய பலவீனமா மக்கள் அதை நினைப்பாங்களோன்ட்டு அவங்க யோசிக்கிறாங்க. இப்போ மோடி வந்து ஒரு 15 வருஷத்துக்கு ஆட்சிக்கு அப்புறமும் இன்னமும் காங்கிரஸ் மேல பழிய போடுற மாதிரி இவர் 5 வருஷம் ஃபுல்லாவே டிஎம்கே மேல பழிய போடாத இருக்கணும்னு தான் மக்கள் நினைக்கிறாங்க. ஏதோ ஒரு 6 மாச காலம் பழிய போட்டு அட்லீஸ்ட் வேற ஏதாவது வழிய பார்த்துட்டு ஏதாவது பண்றதுக்கு ட்ரை பண்ணுமே தவிர, இன்னும் பழையபடி பெண்கள் பாதுகாப்பு விஷயத்திலே ஆகட்டும், இல்ல விவசாயிகள் விஷயத்திலே ஆகட்டும், பல விஷயங்கள நீங்க சொன்னபடி நடந்துக்கல ஆக்சுவலா. அதாவது நீங்க சொன்னது ஒண்ணு, நீங்க பின்னாடி வந்து நீங்க சொன்னதையே மாத்தி நீங்க பேசுறீங்க. ஒரு குற்றத்துக்கு காரணம் திமுகன்னு குற்றம் சாட்டிட்டு
முதலமைச்சர் வரையும் நீங்க குற்றம் சாட்டு அந்த அளவுக்கு போனீங்க நீங்க. இப்போ அதுக்கு சமூக ஒழுங்கு, தனி மனித ஒழுங்குன்னு ஒரு விஷயத்த எடுக்கிறீங்க. எந்த வேற ஏதாவது திட்டங்கள் நீங்க சொன்னீங்கன்னா வந்து இல்ல உங்க வாக்குறுதி அப்படின்னா, இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கோம், நிதி இல்லன்னு ஒரு விஷயத்த சொல்றீங்க. அதனால இவங்கள பொறுத்த மட்டும் வந்து அவங்க வெளிப்படையா பேசவும் சரி பேசவும் மாட்டேன்றாங்க. வெளிப்படையா பேசினா பரவால்ல. இன்னொரு எக்ஸ்கியூஸ் அவங்களுக்கு என்னன்னா, இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்க கொஞ்சம் டைம் குடுக்கணும் அப்படின்ற மாரி. அது வந்து கேட்கும்போது நியாயமா தான் இருக்கும். கரெக்ட் டைம் குடுக்கணும் அப்படின்னு. ஆனா வந்து குறைஞ்சபட்சம் இந்த பட்ஜெட் வரையுமாவது டைம் குடுக்கணும். பட்ஜெட்ல அவங்க என்ன மாரியான பிரசன்ட் பண்றாங்க, அவங்க விஷன் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கணும். பொறுத்து இருந்தா பார்க்கணும் நம்ப. அவங்களுக்கு டைம் குடுக்கணுன்றதுல நமக்கு 2 கருத்து கிடையாது. ஆனா, நீங்க என்ன அரசியல் பண்ணீங்க தேர்தலுக்கு முன்னாடி? அத நீங்க நினைச்சு பார்க்கணும்ல. அப்ப இப்ப எதிர்க்கட்சிகள்லாம் அத பண்ணாங்கன்னா, நீங்க அத தப்புன்னு சொல்ல முடியாது. நீங்க பண்ணத அவங்க பண்ணுவாங்க. மின்வெட்டு போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து கண்டிப்பா வந்து வெளிப்படையான ஒரு விஷயங்கள் தன்மை இருக்கணும். என்ன நடக்குது? எங்க பிரச்சனை? அதான் மக்களுக்கு என்ன இஷ்யூங்கிறத சொல்லி இத சார்ட் அவுட் பண்ண இவ்வளோ டைம் ஆகுங்கிறதையாவது தெளிவா கம்யூனிகேட் பண்ணணும். அதுவே பண்ணாதது தான் பெரிய பிரச்சனையாவே நீங்க தோணுது. மின்சாரத்த பத்தியே கூட ஒரு ஒயிட் பேப்பர் விடுங்க சார். நம்ம தேவை என்ன? நம்மளோட உற்பத்தி என்ன? மத்திய அரசு தொகுப்புலேருந்து எவ்வளோ வாங்குறோம்? பிரைவேட்லேருந்து எவ்வளோ வாங்குறோம்? நாங்க வந்த பிறகு பிரைவேட்ல இருக்கிற டெண்டர கட் பண்ணிட்டோமா? இல்ல அந்த டெண்டர் படியே வாங்கிட்டு இருக்கோமா இல்லையா? இல்ல புதுசா ஏதாவது டெண்டர் போட்டோமா? இதெல்லாம் எமர்ஜென்சி ரீதியில பண்ற ஒரு விஷயங்கள் தானே. அதெல்லாம் நீங்க மின்சாரத்த பத்தி ஒரு பிளைனா ஒரு அசெம்பிளிலயோ இல்ல ஒரு பேப்பர் வெளியிடுங்க. அது தமிழ்நாட்டுடைய மின் தேவை பத்தி எல்லாம் ஒரு ஒயிட் பேப்பர் நீங்க வெளியிடுங்க. எது நிதிக்கு எப்படி வெளியிட போறீங்களோ அதே மாரி வெளியிடுங்க. மக்கள் எல்லா ஏரியாலயும் போராடிட்டு இருக்காங்க. போராடிட்டு இருக்கவன்லாம் என்ன சொல்றான்? எங்களுக்கு எதுவும் ரெஸ்பான்ஸே இல்ல. மின்சார இலாக்கால ரெஸ்பான்ஸே கிடையாதுன்றான் அவன். அப்ப நீங்க வந்து மின்வெட்டு இருக்குன்னு நீங்க ஒத்துக்க மாட்டேன்றீங்க. மின் தடை இருக்குன்னு தான் ஒத்துக்கிறீங்க. மின் தடைன்னா மின் தடையா மின்வெட்டான்றதுக்கு பதில் சொல்லுங்க ஆக்சுவலா. சார் இப்போ அந்த சிங்கப்பெண் திட்டமே ஒரு மாரி அது என்ன விளம்பரத்தின் நோக்கத்துல தான் இருக்குதா? அதோட பொதுவா பெண்களுக்கான பிரச்சனைகள்ங்கிறது 90% மேல அவங்களோட க்ளோஸா பழகுனவங்களால தான் வருது. இது ஏதோ ரோந்து போறது மூலமா அந்த பெண்களுக்கு எதிரான குற்றச்செயல தடுத்துறலாங்கிற அளவு குறுகிய பார்வையில அத அப்ரோச் பண்றாங்களா? இல்ல அந்த பார்வையே வந்து சரியில்ல சார். அதாவது நம்ம இப்போ போலீஸ் இருக்காங்க. சட்டம் ஒழுங்கு போலீஸா இருக்காங்க. அதனால வந்து குற்றங்கள்லாம் குறைஞ்சு போச்சா? குறைஞ்சது அதான். கொலையெல்லாம் குறைஞ்சு போச்சா? ம். தலைய வெட்டி பெரம்பலூர் ஸ்டேஷன்ல போடுறான். உடல வெட்டி எங்கேயோ செங்கல்பட்டு ஏரியில கொண்டு போடுறான். இது நடக்குதா இல்லையா? எவ்வளவோ கொலைகள் நடக்குதா இல்லையா? நடந்துன்னு தான் இருக்கு. அது போலீஸ் இருக்குன்றதுலாம் நடக்காத இருக்கா? ஸோ போலீஸ் என்ன பண்ணுது? குற்றம் நடந்த பிறகு குற்றவாளிகள கண்டுபிடிச்சு கோர்ட்ல போயிட்டு தண்டனை வாங்கி குடுக்குது. அதுதான் மேக்ஸிமம் பண்ணக்கூடிய விஷயம். ஆனா அந்த தண்டனை வாங்கி குடுக்குறது விரைவாவும், ரொம்ப கடுமையான தண்டனை வாங்கி குடுத்தா குற்றம் செய்றவங்களுக்கு ஒரு பயம் வரும் அப்படின்றது தான் அடிப்படையான ஒரு விஷயம். ஆனா இங்க அதேதான். சிங்கப்பெண் விஷயத்திலயும் அதுதான். இப்ப சிங்கப்பெண் மட்டும் தமிழ்நாட்டுல 8 கோடி மக்கள் இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க எந்த இடத்துல, எந்த கிராமத்துல என்ன பிரச்சனை நடக்குன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? தடுக்க முடியுமா? முடியாது. நீங்க எல்லா கிராமங்கள்லயும் சிசிடிவி கேமரா வைப்பீங்களா? இல்ல எல்லா வீட்டுக்கு முன்னாடி சிசிடிவி கேமரா வைப்பீங்களா? முடியாது. ஆனா நீங்க எல்லாம் எலக்ஷன்ல அந்த அளவுக்கு நீங்க பெருசா பேசிட்டீங்க. அத பத்தி நீங்க பேசிட்டீங்க. இப்ப நீங்க ஏதோ ஒண்ணு பண்ண மாரியான தோற்றத்த நீங்க கொண்டு வரணும் ஆக்சுவலா. எஸ் இந்த நான் இந்த திட்டம் லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மகளிர் போலீஸ்லாம் போய் பஸ்ல போய் ஏறி பேசுறது இந்த மாதிரி ஒரு விளம்பர ரீதியாவே அத அப்ரோச் பண்ற மாதிரி இல்ல பேசலாம் சார். எல்லாமே பண்ணலாம். ஒரு குற்றம் நடக்கிறத எப்படி தடுக்கிறது? நீங்க அந்த மாரி ஒரு பெண்கள் பாதுகாப்புக்கு நான் இந்த மாரிலாம் ஒரு நடவடிக்கை எடுக்கிறேன் பாருங்கன்னு காமிக்கிற அந்த இதுல தான் ஆக்டிவிட்டில தான் நீங்க இருக்கீங்களே தவிர, உண்மையான ஒரு குற்றம் நடந்தா அத தடுக்க முடியாது. ஏன்னா அது வந்து ஏன்னா பள்ளியிலயும் கல்லூரியிலயும் அந்த மாதிரி நடக்குது. ஒண்ணும் முடியாது. சார் பெண்களுக்கு பிரச்சனைகள் எங்க வரும் சார்? ஒண்ணு அவங்க வீடு, அவங்க வீட்ட சுத்தி இருக்கிற அந்த இடத்துலேருந்து வரும். இல்ல எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் அங்க படிக்கிற இடத்துல அவங்க சுத்தி இருக்கிற இடத்துலேருந்து வரும். இல்ல வேலை செய்யற இடத்துல அங்க சுத்தி இருக்கிற இடத்துலேருந்து வரும். இல்ல ரோட்ல போகும்போது சமூக விரோதிகள்னால குடிச்சிட்டு இருக்கிறவனால வரும். இந்த இடங்கள்லாம் வருது. இங்கெல்லாம் வந்து எப்ப வருதுன்னே சொல்ல முடியாது. அப்போ சிங்கப்பெண் படை என்ன பண்ணும்? சிங்கப்பெண் படை வந்து ரோட்ல ரோந்தெல்லாம் போலாம். நீங்க இப்போ ரோந்து போற இடத்துல அது நடக்காது. வேற ஒரு இடத்துல நடக்கும். நம்ம நடக்கணும்ன்றது நம்ம விஷயம் இல்ல. நம்ம நடக்க கூடாதுன்றது நம்ம இது. நடக்கக்கூடாது. அவர் விஜய்க்கு தெரிகிற சமூக ஒழுங்கு, தனி மனித ஒழுங்கெல்லாம் இது எப்போதுமே தேவையா இருக்கிற ஒரு விஷயம். அது அப்பவும் தேவையா திமுக ஆட்சியிலயும் அத பத்தி அவர் சொல்லல. ஆனா அதுவும் அப்பவும் வந்து திமுக சொல்லியிருந்தா அப்ப என்ன சொல்லியிருப்பார்? உங்களால முடியல. நீங்க இது மாதிரி தப்பிக்கிறீங்க. இது மாதிரி சொல்லி தப்பிக்கிறீங்க. உங்களால தடுக்க முடியல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப திமுக அதே தான் சொல்லுவாங்க. உங்களால தடுக்க முடியல. நீங்க தனி மனித ஒழுங்கு, சமூக ஒழுங்குன்னு சொல்றீங்கன்னு சொல்லுவாங்க. அதனால சிங்கப்பெண் போட்டது வந்து நல்ல முயற்சியா இருக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க? குற்றம் நடந்த பிறகு குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறது. அப்படி இல்ல பெண்களுக்கு வந்து ஒரு எஜுகேட் பண்றது. அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஒரு பெண்கள் கல்லூரியில போயிட்டு அவங்கள எஜுகேட் பண்றது. இல்ல ஆண்கள் கல்லூரியில போயிட்டு எஜுகேட் பண்றது. ஆண்களை எஜுகேட் பண்றது. அந்த மாதிரி வேணா ஏதாவது பண்ணலாமே தவிர, குற்றம் நடந்த பிறகு நீங்க சம்மந்தப்பட்டவங்கள பிடிக்கலாம். விரைவா பிடிக்கலாம். விரைவா பிடிச்சு விரைவா கோர்ட்ல நடவடிக்கைகள் எடுத்து தண்டனை வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து இந்த சிங்கப்பெண் அப்படின்றது ஏற்கனவே இங்க ஆலிமன் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. பெண்கள் காவல் நிலையம்லாம் இங்க இருக்கு ஆக்சுவலா.
அவங்க வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, வரதட்சணை கேஸ் நிறைய கேஸ்லாம் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எல்லாமே அங்கே பார்த்துட்டு இருக்காங்க. இதுவும் பெண்களுக்கு செக்ஷுவல் வயலன்ஸும் அந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றத்தில் தான் வருது. அப்போ இந்த சிங்கப்பெண் படை எப்படி தனிப்பட்ட முறையில் செயல்பட போதா, அது மறுபடியும் கேஸ் எடுத்துன்னு போய் பார்லிமெண்ட் போலீஸ் ஸ்டேஷன் தான் கொடுக்க போகிறாங்களா, அவங்க எப்படி தடுக்க போறாங்க? தடுக்கிறதுன்ற பாயிண்ட்டே வந்து அதுக்கான சாத்தியங்கள் எப்படின்றது நமக்கு உண்மையிலேயே புரியல. அதான் அவங்க டீப்பா அப்ரோச் பண்ண மாதிரியும் தெரியல. ஜஸ்ட் ஒரு சீன் காட்டுறதுக்கு ஒரு இதை உருவாக்கிட்டேன் சார். எங்களுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் இருக்கு, நாங்க அது சம்பந்தமா ஒரு முயற்சி எடுக்கிறோம்னு காமிக்கிறாங்க. அதாவது ரொம்ப பேசிட்டாங்க இல்லையா தேர்தலுக்கு முன்னாடி, அதனால ஏதோ ஒன்று காமிக்கணும், ஒரு ஆக்டிவிட்டியை காமிக்கணும்னு அவங்க பண்றாங்க சார். ஆனா இந்த ஆக்டிவிட்டி எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும்ன்ற விஷயம் இருக்குல்ல, அது ஒரு கேள்விக்குறியா இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதனால வந்து இதெல்லாம் செயல்படும் போது தான் நமக்கு தெரியும். அதுக்கு போட்டிருக்கிற அதிகாரி ரொம்ப திறமையான அதிகாரின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதுக்கு போட்டிருக்கிற உயர் அதிகாரி. பட் ஆனால் அதோடைய பர்பஸ் என்ன, அது ரோல் எப்படி பிளே பண்ணும்? அது ஆக்சுவலா நீங்க தடுக்கணும், குற்றங்களை தடுக்கணும்ன்றது இல்லை. தடுக்கணும் அப்படின்னீங்கன்னா அது நிச்சயமா அதுக்கான சாத்தியங்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதை எப்படி பண்ணுவாங்க நமக்கு தெரியாது. ரோந்து போய் தடுக்க முடியாது. ரோந்து போய் கண்டிப்பா தடுக்க முடியாதுங்க. இப்போ சாதாரண போலீஸே ரோந்து போயிட்டு இருக்கான், அதுக்கு கிரைம்லாம் குறைஞ்சு போச்சான்னு? குறையாது. ஏதோ ஒன்று நடந்து தானே இருக்கு. ஆனால் பாயிண்ட் என்னன்னா வந்து சிங்கப்பெண்ன்றது அவங்களுடைய நோக்கத்தை தெளிவுபடுத்துது. அதாவது நாங்கள் பெண்கள் பாதுகாப்பில் நாங்கள் இப்படிலாம் ஒரு நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிற விஷயமா இருக்கே தவிர, அது வந்து உண்மையிலேயே வந்து குற்றங்களை தடுக்குமான்றது அது பொறுத்து இருந்தா பார்க்கணும். அவங்க முயற்சி வெற்றி பெறுமான்னு பொறுத்து இருந்தா பார்க்கணும். அவர் இன்னுமே ஒரு ஸ்டிஃபான ஒரு பர்சனா தான் இருக்கிறாரா? யாரையுமே அகாமடேட்டிவா இல்லாம ஒரு ரஃபா தான் பிஹேவ் அப்படிதான் இருக்காரு. அவரை பார்த்தா அப்படிதான் தெரியுது. அவரு விலகி போனவங்களை சேர்க்கிறதோ இல்லை யார் போனாலும் பரவாயில்லன்றாரு. அவர் எனக்கு ஒன்றும் கவலை இல்லைன்றார். ஆனால் அவர் ஒன்று புரிஞ்சுக்க மறந்துடுறார். அந்த ஓட் பேங்க்ன்றது வந்து ஏடிஎம்கே ஓட் பேங்க்ன்றது இதான் கடைசியாக அவர் கொடுத்த வாய்ப்பு. எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த ஓட் பேங்க் கொடுத்த வாய்ப்பு இதுதான் கடைசி. இந்த கடைசி வாய்ப்பில் நீங்கள் ப்ரூவ் பண்ணலை, இந்த ஓட் பேங்க் உங்களுக்கு அடுத்த தடவை ஹெல்ப் பண்ணாது. அது உடஞ்சி போயிடும். அது உடையறதுக்கான சாத்தியங்கள் தான் அந்த பிரமுகர் எல்லாம் இப்போ சேர்றாங்கல்ல. திமுக கொஞ்சம் பேர் சேர்றாங்க, தாவேக்கால நிறைய பேர் சேர்றாங்க. அந்த ஓட் பேங்க் உடையறது தான். இப்போ அடிப்படை கட்டுமானமே இல்லை தாவேக்காவுக்கு. இப்போ இந்த மாதிரி ஆட்கள்லாம் வரும்போது அந்த கட்டுமானத்தை தாவேக்கா கீழே உருவாக்குவாங்க. அப்போ அதிமுக கட்டுமானம் தான் இங்கே உருவாகுது. அதிமுக ஆட்கள் வந்தாங்கன்னா அதுதானே உடஞ்சி போகுது. இப்போ அதிமுகவுக்கு என்ன கட்டுமானம் இருக்கும்? ஸோ அது புரியல. அவர் எடப்பாடி பழனிசாமி தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரியும் தான் ஒரு அயன் ஹேண்ட் இரும்பு கரங்களோட செயல்படுற மாதிரி நினைக்கிறாரு. ஆக்சுவலாக அது இரும்பு கரங்களே இல்லை. ஆக்சுவலாக வந்து அது வந்து அவர் அப்படி நினச்சிருந்தாருன்னா அவர் வந்து மண்கோட்டை கட்டுறாருன்னு தான், வேற ஒன்றும் கிடையாது. அது வந்து அந்த கோட்டை வந்து இடிஞ்சு போயிடும். அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, நான் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு. அது தப்பு. ஏன்னா சோதனையான காலகட்டத்தில் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு விதமான முடிவுகளை மேற்கொள்வாங்க. அதுதான் இப்போ திமுகவுக்கு இதான் பிரச்சனை. இப்போ அது ஒரு சோதனையான காலகட்டத்தில் இருக்க தன்னுடைய தோல்விக்கு என்ன காரணம்னு அதுவே யோசிச்சு அவங்க என்ன பண்ணுறதுன்னு முடிவு பண்ணாத எல்லா கட்சிக்காரங்களாம் எல்லாருமே ஒருத்தர் வந்து மந்திரிகள் காரணம்னுவாங்க, ஒருத்தர் வேற ஏதோ காரணம்னுவாங்க, ஒருத்தர் உதயநிதி காரணம், ஒருத்தர் பெண் நிறுவனம் காரணம்னு பல விஷயங்கள் சொல்லுவாங்க. இப்போ அவங்களே தங்களுடைய கட்சியை கட்டமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அப்போது அவங்க தங்களை தக்க வைத்துக் கொள்ள 22 எம்பிக்கள் லோக்சபா, 10 ராஜ்யசபா எம்பிக்கள் இவங்களை வச்சுட்டு அவங்க என்ன பிளே பண்ணணுமோ அதை பண்ணுவாங்க. மத்தியிலேருந்து நமக்கு பிரச்சனைகள் வருதுன்னா அதை எப்படி தடுத்து நிறுத்துறது? மாநிலத்தில் நம்ம சமாளிச்சுக்கலாம். மத்திய அரசுலேருந்து வர பிரச்சனைகளை சமாளித்தாலே ஓரளவுக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணிடலாம். மாநில அரசு பிரச்சனைகளை சமாளிக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. என்ஃபோர்ஸ்மெண்ட்டு, சிபிஐ போன்ற விஷயங்கள், சிபிஐ வந்து இப்போ கேஸ் பதிவு பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய என்ஃபோர்ஸ்மெண்ட்டு கேஸை பதிவு பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய சிபிஐ செந்தில் பாலாஜி கேஸு, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கேஸு, நிறைய கேஸ்லாம் ஓடிட்டு இருக்கு. அப்பாயின்மெண்ட்ஸ் கேஸு, முனிசிபாலிட்டியில் அப்பாயின்மெண்ட்ஸ் கேஸ் நிறைய ஓடிட்டு இருக்கு. அதெல்லாம் உள்ள என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்தானே பெரிய பிரச்சனையாக போயிடும். அதனால தங்களை தக்க வைத்துக்கொள்ள திமுக வந்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறதுன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நடவடிக்கைகள் எடுக்கும்போது அது பார்லிமெண்ட்ல அது கையில் இருக்கிற மெம்பர்கள்லாம் அந்த அவங்க நடந்துக்கிற முறைகளை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுன்னா, இவங்க பாஜக பக்கத்தில் போயிட்டாங்களோ, நெருங்கிட்டாங்களோன்ற ஒரு எண்ணம் கூட தோணும். அப்படி நெருங்கி போனாலும் அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்றதான் என்னுடைய கருத்து. ஏன்னா அவங்க தற்சமயத்துக்கு வந்து இந்த ஃபேஸை வந்து கடந்து போகணும். இந்த காலகட்டத்தை கடந்து போனதான் ஒரு சேஞ்சஸ் வரும்போது அவங்க வந்து அப்பதான் வந்து இன்னொரு 10 மாசமோ ஒரு வருஷம் கழிச்சோ ஒரு சேஞ்சஸ் வரும்போது அப்பதான் வந்து சேஞ்சஸ் வரலாம், வராமையும் போகலாம். அடுத்த சேஞ்சுக்காக காத்துட்டு இருக்காங்க டிஎம்கே. அது வரையும் காலத்தை நீங்க கடத்தணும்ல. அதுதான் டிஎம்கே பண்றது. இவர் என்ன, விஜய்க்கு என்னன்னா வந்து காங்கிரஸை கூட சேர்த்துட்டாரு, மெஜாரிட்டி இல்லைன்னு சேர்த்துட்டாரு. இப்போ அடுத்தது இடைத்தேர்தல்லாம் வருது. இப்போ விட முடியாது. பஞ்சாயத்து தேர்தலில் கூட்டணியில் இருந்தால் தான் காங்கிரஸுக்கும் நல்லது. அதுதான் வந்து நேற்று போய் சந்திச்சிட்டாரு சோனியா காந்தி. இப்போ இனிமேல் அவங்க ஓகே பண்ணியிருப்பாங்க. காங்கிரஸுக்கு ஒரு பெனிஃபிட் வந்திருக்கு இல்லையா? அதனால் வந்து இனிமேல் சிபிஐயும் நீங்கள் கேட்ட மாதிரி அவங்களும் திமுக அந்த மாதிரி நமக்கு தேவையில்லை. அவங்களும் உள்ளாட்சி எலெக்ஷன்ஸில் தாவேக்காவோடய போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா தாவேக்காவோட போனால் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. அப்போது திமுக தனித்தே விடப்பட்ட ஒரு விஷயமா தான் இங்கே பார்க்குறோம். அது கூட சிபிஎம்மும் கிடையாது. அவங்க சொல்லிட்டாங்க தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியோட இல்லைன்ட்டு.
மதசார்பற்ற அணின்னு ஒன்று கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. வீரபாண்டியனும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. நேற்று விஜய் சந்திச்சதோட விளைவு தான் இது ஆக்சுவலாக. தேமுதிகவை நீங்கள் நம்ப முடியாது. அவங்க என்னைக்கு போவாங்க, எந்த இதில் சொல்ல போவாங்க, முடியாது. யாரை சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ப முடியாது. மீதி இருக்கிறதெல்லாம் கொங்கு நாடு மக்கள் கட்சி, சின்ன சின்ன கட்சி எல்லாமே அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. அதனால திமுக வந்து தனிமரமாக விடப்பட்டிருக்கு. தன்னுடைய பாலிடிக்ஸை வந்து பிளான் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் அது இருக்குது. இன்டெலிஜென்ட்டாக எப்படி அடுத்த ஒரு பெரிய அரசியல் மாற்றம் வர வரையும், ஒரு திருப்பங்கள் வர வரையும் தன்னுடைய கட்சியை வந்து தக்க வைக்கணும். அதுக்கு என்ன வழிமுறையோ அது பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அவங்க பாஜகவோட நெருங்கி போயிட்ட மாதிரியான ஒரு தோற்றம் நமக்கு தெரிஞ்சுதுன்னா, அது ஆச்சரியப்பட வேண்டியது இல்லைன்றது என்னுடைய கருத்து. தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவா பேசுனீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.